ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு பிரச்சனை வந்துவிடும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். எப்படி ஒரு நிழல் நம்மை விட்டு விலகாதோ, அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் 121 சங்கீதத்தில் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக நம்மோடு கூட இருப்பதுதான் அநேகருக்கு தெரியவில்லை. அநேகருடைய எண்ணங்களில் அந்த எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. தான் என்னவோ பாதுகாப்பு என்றோ, தனக்கு தானே பாதுகாக்கும்படி கர்த்தர் தமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார் என்றும் நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பாதுகாக்கிறவர் கர்த்தர். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருவரை ஒரு ஃபெலோஷிப் மீட்டிங்கள், அதாவது நாங்கள் நண்பர்களாக கூடுகிற ஒரு காரியம் இருக்கும், அப்படிப்பட்ட அந்த கூடுகையில் சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒரு சாட்சி எங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. காரணம், அவர் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு அவர் ஊழியம் செய்யும்படி கடந்து செல்லுகிறவர். அப்படி ஒரு பட்டணத்தில் ஒரு கிளை சபை ஆரம்பிப்பதற்காக அவர்கள் சென்ற பொழுது, அந்த கிளை சபை நடத்தக்கூடிய இடம், அந்த இடத்தில் விசுவாசிகள் அங்கே தலைமை சபையிலிருந்து போய் அங்கே ஊழியம் செய்துவிட்டு வருவார்கள். அப்படி ஊழியம் செய்து ஒரு சபை மக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அங்கே ஒரு ஆராதனை துவங்கிவிட்டார்கள். அந்த ஆராதனைக்காக இந்த ஊழியக்காரர் போயிருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், அங்கே ஒரு ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது என்று அங்குள்ள ஒரு சில இளைஞர்கள் கேள்விப்பட்டு, இங்கே ஆராதனைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த வீட்டாரை அடித்து துன்பப்படுத்தி அந்த ஆராதனை தடுத்து விட்டார்கள். மீன்ஸ் அந்த ஆராதனை வீட்டை திறந்து கொடுக்க கூடாது என்று அவர்களை மிரட்டிவிட்டு, இந்த பாஸ்டருக்கு அதை அறிவிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த பாஸ்டரை நாங்கள் அடிக்க வேண்டும் என்று அவர்கள் வழியில், அதாவது அந்த ஊருக்கு உள்ள வரக்கூடிய பாதையில் ஒரு 10 வாலிபர்களாக நிற்கிறார்கள். ஆனால் இந்த போதகர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். அதற்கு முன்பு, அந்த ஊழியத்திற்கு அவர் அழைக்கப்படுவதற்கு முன்பு, அவர் இந்திய கமாண்டோ பிரிவில், இராணுவத்தில் ஒரு கமாண்டோ பிரிவு இருக்கும். அந்த கமாண்டோ பிரிவில், இந்திய இராணுவத்தில் கமாண்டோ பிரிவில் இவர் தேர்ச்சி பெற்றவர். இவர் கமாண்டோவாக இருந்தவர். அதில் அந்த கமாண்டோ ரேங்க் ஒரு நல்ல ரேங்க்ல இருந்ததான ஒரு மனிதர். அப்படியானால் அவருக்கு அந்த வாலிபர்கள் ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். கர்த்தர் தான் பாதுகாப்பு, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, இப்பொழுது எனக்கு துணை செய்யும். விசுவாசிகள் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார்கள், பாஸ்டர் வராதீங்க, உங்க கை காலை உடைச்சிட்றதா முடிவில் இருக்கிறாங்க, வாலிபர்கள் கூடியிருக்கிறாங்க. அவர் சொன்ன, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாகனத்தில் சென்று விட்டார். அந்த ஊருக்கு அந்த எல்லையிலே நிறுத்தப்பட்டது. வாகனம் நிறுத்தி, அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். இவரும் வண்டியை நிறுத்தி இறங்கி இவர் கேட்கிறார், என்ன தம்பி அப்படின்னு கேட்கிறார்.
இவர் என்ன தம்பின்னு கேட்டதுதான் அங்கிருந்து ஒரு மனிதன் ஆக்ரோஷமாக ஒரு கட்டையை தூக்கி கொண்டு அவர் அடிக்க ஓடி வருகிறானாம். ஓடி வருகிறவன் ஒரு 5 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கவில்லை. அவன் இருந்த இடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறான். அந்த வாலிபர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னொருவன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அவனும் தூக்கி வீசப்படுகிறான். இப்ப யாருக்குமே ஒன்றுமே புரியல. இவன் நின்று பார்த்து கொண்டிருக்க, அந்த போதகன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை கலங்கடித்திருக்கிறார். பின்பு அந்த வாலிபர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு, தயவு செய்து நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே போங்கள் என்று அவர்கள் விலகிவிட்டார்கள். அந்த வாலிபர்கள் அதற்கு பின்பு அந்த சபைக்கு தூணாக நின்றிருக்கிறார்கள். இதை அவர் சொன்ன பொழுது, கர்த்தர் எவ்வளவு பெரிய உண்மையுள்ள தேவன் பாருங்க. நான் உங்களை பாதுகாக்கிறவர் சொல்லி இருக்கிறார். நான் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நாம பயந்து கொண்டிருக்கிறோம். ரோட்ல ஒரு நாய் குலைச்சிட்டா போதும், ஐயோ நமக்கு வருகிற பயம். ஒரு மனிதன் நமக்கு ரோதமா எழும்பி அப்படி ஒரு முறை விட்டுட்டா போதும், நம்ம பயப்படுகிற பயம். நாம் பயப்படுகிற பயம் எல்லாம் காரணம் இதுதான். ஒரு மனிதன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், காட்டு இலாக்காவில் அவர் ஒரு முக்கிய அதிகாரியாக இருக்கிறவர். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த அதிகாரி, மிருகங்கள் நம்மை தாக்க வருவதற்கு காரணமே அந்த பயந்த சுபாவம் உடையது. நாம் அதை தாக்கி விடுவோமோ என்ற அச்சத்தில் நம்மை தாக்குகிறது, அவ்வளவுதான். ஆனால் நாம் அதன் பக்கத்தில் போகாமல் நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று விலகி போனால் அதுவும் விலகி போய்விடும். அந்த காட்டு இலாக்கா அதிகாரி சொல்லுகிறார், ஒரு காட்டு பிரயாணத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட 2-3 வனத்துறை காவலர்களும் கூட இருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே போக போக ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அடர்ந்த ஒரு சோலை மாதிரி இருக்கிறது. இந்த இடத்தில் கொஞ்சம் கேப் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் ஒரு பாறை, பெரிய பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையில அவர்கள் இந்த வன இலாக்கா அதிகாரி சொல்கிறார், அங்கே மிருகம் இருக்கிறது. அந்த அடர்ந்த சோலைக்கு உள்ளே மிருகம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அது நம்மை கண்டுகொண்டது. ஆதலால் நாம் இந்த பாறையின் மேல் ஏறி அமர்ந்து கொள்ளுவதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று எல்லாரும் ஏறி அந்த பாறை மேல் உச்சி ஒரு உயர்ந்த பாறை, அந்த பாறை மேல் அவர்கள் போய் அமர்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அங்கே ஒரு கூட்ட யானை பிளிர்கிறது. நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். இவர்கள் மேல்பட்ட காற்று அந்த யானைகளுக்கு போய் கிடைத்து விட்டது. யானைகள் சொல்லுகிறது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், வந்தீங்கன்னா அவ்வளோதான். இவங்க அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த யானை கூட்டம் அது வேறு பக்கம் விலகி போகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அதற்கு தெரியும் இவர்கள் நமக்கு தொந்தரவு செய்ய மாட்டார்கள், ஆனாலும் அதை எச்சரிக்கிறது. சில யானைகள் அப்படியல்ல, பயந்து விட்டால் அவ்வளவுதான், ஆப்போசிட்ல இருக்கிறது யாரா இருந்தாலும் அதில் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு தான் போகும். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நம் நடுவில் இருக்கும் பொழுது எவையிலும் நம்மை தொடாதபடி பாதுகாக்கிறவர். எதுவும் நம்மை தொட்டு விடாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். நாம காடுகளில சில நேரத்தில் பிரயாணம் பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்பு நாங்கள் வால்பாறை ஒட்டி இருக்கிற, வால்பாறையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற முருகன் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்கு, இருந்தது. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தது. காஃபி இருக்கும், அதுல தேயிலை தோட்டங்களும் காஃபி எஸ்டேட்டும் அதுல இருந்தது. திக் ஃபாரஸ்டுக்கு நடுவில் அந்த தோட்டங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு முறை ஒரு பிஎம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வீட்டுக்கும் ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் அவருடைய தகப்பனார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருடைய மகன், அந்த குடும்பத்தாரை சந்திக்கும்படி நாங்கள் அந்த காட்டிற்குள்ளே போய்
அவர்களை சந்தித்து விட்டு ஜெபமெல்லாம் முடித்து விட்டு நாங்கள் வெளியே கிளம்பும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் இருந்து விட்டு போங்கள், கொஞ்சம் அமர்ந்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு சரி, ஏதோ ஆவியானவர் தடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு இப்பொழுது போகலாம் என்று நாங்கள் புறப்பட்டு வந்த பொழுது இவருடைய வாகனத்தை ஒரு 2-3 வாலிபர்கள் மறித்தார்கள் காட்டுக்குள்ள. அவர்கள் கேட்ட பொழுது கையை காமிச்சாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு 8 ஆனை கூட்டம் இருந்தது. அதுல 2 குட்டி இருந்தது. அவர் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சு, இப்பதான் அது அங்க இறங்கி இருக்கு, அங்க போயிருக்கு, வாசல்ல தான் இருக்கு. அதாவது அந்த ரோட்ல நிக்குது. அது காட்டுக்குள்ள இறங்கணும், இறங்கினாதான் நீங்க போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்களும் காத்திருக்கிறோம். காத்திருந்தால் அது போகிற மாதிரி இல்லை. ஆனால் அங்கே காத்திருப்பது நமக்கு ஆபத்தும் கூட. ஏன்னால் அது திரும்ப வந்து அடித்தது என்றால் இந்த காரெல்லாம் தாங்காது. அது ஒவ்வொன்றும் காட்டு யானைகள் பார்த்தா ஆக்ரோஷமாக இருக்கும். நாமல் பார்க்கிற யானை போலெல்லாம் இருக்காது. அது பயங்கர ஆக்ரோஷமாக பெரியதாக இருக்கும். அப்பொழுது என்னோடு கூட இருந்த ஊழியக்காரர் சொன்னது, எப்போ போகிறது, நம்ம எப்போ போகிறது. அப்போ நம்ம ஒன்று மாத்திரம் என்னை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவையில் செம்மைப்படுத்துகிற கர்த்தர், உனக்கு முன்பாக தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னது திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் சொன்னேன், இப்பொழுது அவைகள் போய்விடும். அவர் சிரித்தார். இதெல்லாம் நாய்க்குட்டியா இல்லை ஆட்டுக்குட்டியா, நீ சொன்ன உடனே அப்படி போயிடுறதுக்கு? அதெல்லாம் யானைகள், ஆணைகள்லாம் எப்பொழுதும் அப்படி போகாது. நான் சொன்னேன், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அது போய்விடும். ஆண்டவரே உம்முடைய தூதரை அனுப்பி அதை விலக்கிவிடும், நாங்கள் வழியில் பாதையில் குறுக்கில் இருக்கிறது அகற்றிவிடும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த யானை கூட்டம் முழுவதும் பிளிரி கொண்டு கீழே, அது எந்த இடத்திலிருந்து பள்ளத்திலிருந்து மேலே ஏறி வந்தது அதே பள்ளத்திற்கு அது இறங்கி வேகமாக அது சென்று விட்டது. நாங்களும் டிரைவர்கிட்ட கார் எடுக்க சொன்னோம். அவர் காரு ஒரு மேட்டு பகுதி தான், அது மேட்டு பகுதிக்கு கீழே இருந்து மேலே வருவது கொஞ்சம் லேட் ஆகும். அது இறங்கி இருக்கிற பள்ளம் அப்படிப்பட்டது. நாங்கள் அதனால் அந்த மேட்டு பகுதியில் கடந்து சென்று விட்டோம். நாங்கள் போகிற பாதைகள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை காப்பாற்றினோம். அவர்கள் அந்த ஊருக்குள்ள, அது உள்ள ஒரு சில எஸ்டேட் வீடுகள் இருக்கிறது, அங்கே அவர்கள் போவதற்காக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் பயந்தார்கள். நாங்கள் சொன்ன, பயப்படாதீர்கள், ஆனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு 3 பேரை நாங்கள் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. நான் மறந்ததுனால்தான் பல நேரங்களில் பலதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு காத்திருப்பீர்கள் என்றால் ஜெப ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அவர் உங்களை காக்கிறவர், உங்கள் வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார், உங்களை காக்க முடியும். ஆமென்.